கரூர் சம்பவத்திற்கு விஜய் மட்டும் காரணமல்ல, விஜயும் ஒரு காரணம். கூட்டம் கூட்டி பார்க்கிற கலாச்சாரத்தை நிறுத்துங்கள். புகழ் என்பது இருபுறமும் கூரான கத்தி. உங்களுக்கு சலுகைகளை கொடுத்துவிட்டு உரிமைகளை பறித்துவிடும். முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை ஒழித்து விடுங்கள். கிரிக்கெட்டில் கூடுகிற கூட்டத்தில் வராத கலகம் சினிமா கூட்டங்களில் வருவது ஏன்? அடுக்கடுக்கான கேள்விகளால், அடுக்கடுக்கான அறிவுரைகளால் விஜய்க்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறார் அஜித். அது என்ன என்பதை பார்ப்போம் வாருங்கள். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவாக அஜித் கடந்த பல வருடங்களாகவே எந்த பேட்டியும் கொடுக்கறதில்ல, எந்த மீடியாக்களையும் சந்திக்கிறதில்ல, பொது விழாக்களில் கலந்துக்கிறதில்ல. ஏன்னா அதுக்கு அவருக்கு பல தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. தன்னுடைய பட ப்ரொமோஷனில் கூட அவர் கலந்துக்கிறதில்ல. என் படத்தை பாருங்கன்னு அவர் சொல்கிறதில்ல, பார்க்காதீங்கன்னு சொல்கிறதில்ல. சினிமாவில் நடிப்பார், நடித்து பொட்டியை தூக்கி கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டு கார் ஓட்டையோ அல்லது துப்பாக்கி சூடவோ போயிடுவார். அது தன்னுடைய வாழ்க்கை ஸ்டைலாக வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அஜித் பத்திரிகையாளரோட நெருக்கமாக, மிக நெருக்கமாக இருந்த ஒரு நடிகர். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டால், ஒரு மருத்துவ உதவியோ, ஒரு திடீர் கல்வி செலவோ, ஏதோ எப்பொழுது உதவி என்று அவர் வீட்டில் போய் நின்றாலும் அடுத்த கணமே அவர் கேட்கிற உதவியை செய்து கொண்டிருந்தவர் தான் அஜித். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, நான் உட்பட. நானே அவர்கள்ட்ட நிறைய உதவிகள் நான் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாமே ஏன் மாறுச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் மீடியாக்கள் அவரோட நெருக்கமாக இருப்பதை பயன்படுத்தி கொண்டு அவரை தவறாக பயன்படுத்தினார்கள். தேவையில்லாத பொய்களை சொல்லி அவரிடம் போய் உதவி கேட்டு நின்றார்கள். அவருடைய அணுகுமுறைகள் மாறியது. அஜித்தோட உயரத்தை கணக்கில் கொள்ளாமல் அவருடன் மிக நெருக்கம் காட்டத் தொடங்கினார். இது எல்லாத்தையுமே அசௌகரியமாக கருதினார் அஜித். அதனால தான் அவர் மீடியாக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தார். நான் படத்தில் நடிக்கிறேன், ஜனங்க பிரியப்பட்டு பார்க்குறாங்க, பிடிச்சிருந்தா காசு கொடுக்குறாங்க, பிடிக்கலைன்னா திட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய மொத்தமான ஒரு திரைப்படம் குறித்த ஒரு பாலிசியாக அவர் வச்சிருக்கிறார். இப்போ என்னன்னா, கொஞ்சம் கார் பந்தயங்கள் அதிகமாக கலந்துக்கிறதுனால அது கொஞ்சம் வெளிநாடுகளுக்கெல்லாம் அவர் போகிறார். அப்படி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே மீடியாக்களை அவரால் தவிர்க்க முடியாது. சரி, அந்த மீடியாக்கள் ஸ்போர்ட்ஸ் மட்டும் பற்றி கேட்டுட்டு விட்டுட்டா பரவாயில்ல, அவங்க அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய சினிமாவை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது குறித்து அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு ஒரு இணையதள சேனலுக்கு தனிப்பட்ட முறையில் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்னுடைய மனதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அவர் நிறைவாக பேசியிருக்காரு. அது அவருடைய பேச்சில் அவ்வளோ ஒரு தெளிந்த பார்வை இருக்குது. அவர் மேலோட்டமாக பேசிட்டு போயிருந்தா கூட அதுக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தங்கள், அவ்வளோ விஷயங்கள் அடங்கி கிடக்குது. இந்த வயசில் இப்படி ஒரு பக்குவப்பட்ட மனதை, கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய மனப்பக்குவத்தை அவர் இந்த பேட்டியில் இந்த வயசில் அவர்கிட்ட பார்க்க முடியுது. இதில் நாம் ஏன் இப்போ அஜித்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம், அவருடைய பேட்டியை பார்த்து ஆச்சரியப்படுறோம்னா, அவருக்கு நேர் எதிர் திசையில் இருக்கிற விஜய் பண்ணுகிற அலப்பறையை பார்த்துக்கிட்டு, சினிமா நடிகர் அப்படிங்கிற ஒரே தகுதியினாலையும், தன்னை ஜனங்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரே உறவுமுறை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தன்னுடைய திமிரை காட்டி கொண்டிருக்கிற நேரத்தில், நேற்று வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் இன்றைக்கு நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் கருத்து சொல்லிக்கொண்டு அவர் பேசுகிற அந்த ஆணவம், பாடல், ஆட்டம், சைகை, தன்னை ஜனங்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக லைட்டை போட்டு ஆகிற அந்த சைக்கோ மனப்பான்மை, இதையெல்லாம் பார்க்கும்போது தான் இவரை அமைதி கடலாக பார்க்க வேண்டியிருக்குது அஜித்தை. விஜயை ஆர்ப்பாட்டமான கால்வாயத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, தன்னுடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது, நான் ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தேன். எனக்கு விளையாட்டிலும் ஆர்வம் இருந்தது, அதாவது கார் ரேஸில் விளையாட்டிலும் ஆர்வம் இருந்தது,
சினிமாவிலும் ஆர்வம் உண்டு. கார் ரேஸுனா ஒரு பெரிய கொஞ்சம் காஸ்ட்லியான விளையாட்டு, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அப்போ இந்த பணத்துக்காக நான் சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ணேன். சினிமாவில் நடித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது அந்த பணத்தை கொண்டு கார் ரேஸ்லேயும் அதோட பயிற்சியில், இப்போ துப்பாக்கி சுடுறதில்ல அதோட பயிற்சியிலாம் அதில் கவனம் செலுத்தி அதுலேயும் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருந்தேன். அது சில பேர் உங்கள் பேர் நல்லா இல்லை, பேரை மாற்றுங்கன்னாங்க. ஏன்னா சினிமாவுக்காக என்னுடைய தனிப்பட்ட அடையாளங்களை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தவிர்த்து நான் கடைசி வரைக்கும் அஜித்குமாராகவே தான் இருந்தேன். அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வரும்போது ஏன் நண்பர்களை தவிர்த்தீர்கள், ஏன் தனிமைப்படுத்தி கொண்டீர்கள் அப்படிங்கிற மாதிரியான கேட்கப்படும் போது அவர் என்ன சொன்னால், நான் ஒரு காலத்தில் என்னை சுற்றி ஒரு 10-20 பேர் இருந்தாங்க, உதவியாளர்கள் நண்பர்கள். எப்போவுமே என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்க தான் செஞ்சுது. அது எனக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்து, ஏன்னா எனக்கு என்ன தேவையோ அது உடனே நடந்துடும், அது ஒரு நல்லா இருந்தது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, அந்த நண்பர்களுக்குள் ஏற்படுகிற பிரச்சனைகள், அவர்களுக்குள் ஏற்படுகிற சண்டைகளையும் நான் தீர்த்து வைத்து என்னுடைய நேரத்தினுடைய பெரும் பகுதியை நான் அவர்களுக்கு செலவிட வேண்டியதாக போய்விட்டதுனால நான் நண்பர்களை தவிர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அடுத்து ஏன் ரசிகர் மன்றங்களை கலைச்சிங்க, ரசிகர் மன்றம் இருக்கிறது பலம் தானே அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரசிகர்களை என் மீது அன்பு செலுத்துறத, என் மேலே பாசமாக இருக்கிறத நான் ரசிக்கிறேன், ஆனால் அவர்களை தொட விரும்பவில்லை, அவர்களை பயன்படுத்த விரும்பவில்லை. எனக்கும் அவருக்குமான உறவை, நட்பை என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் விஜய் யோசிக்கணும். விஜய் என்ன செய்கிறாரு, தனக்கும் இருக்கிற ரசிகர்கள் பலத்தை, தன் மீது மக்கள் காட்டும் அன்பை அப்படியே ஒரு முதலீடாக மாற்றி அதில் அரசியல் பண்ண நினைக்கிறார். அதுதான் அஜித் சொல்கிறாரு, ரசிகர்களுடைய நட்பை, அன்பை நான் என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன். ரெண்டாவது புகழ் பெரிய போதை அப்படிங்கிறத அடித்து சொல்கிறார். அந்த போதைக்கு அடிமையாகிட்ட சிக்கி வெளியில் வரவே முடியாது. அதனால தான் அவர் அந்த புகழ் போதைக்குள்ளே போகாமல் தன் ஒரு எளிமையான மனிதனாக, பிள்ளைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற மனிதனாக, ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிற மனிதனாக, ஏர்போர்ட்டில் மிக எளிமையாக நடந்து போகிற ஒரு மனிதனாக அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அவருக்கு ஆசை தான், பாண்டி பஜாரில் நடந்து போகணுன்னு ஆசை தான், டி நகரில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் அவரால் முடியாது, இயலாது. அந்த இயலாமையை வெளிப்படுத்தியிருக்காரு. அதனால தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, புகழ் என்பது இருபுறமும் கூர்மையான வாள். ஒரு பக்கம் நமக்கு பணம் தரும், செல்வம் தரும், புகழை தரும், எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் தங்களுடைய இன்னொரு தேவைகளே அது பறிச்சுக்கும். அது என்ன தேவைன்னா, ஒரு சுதந்திரமாக நடமாடுறது, ஒரு குடும்பத்துக்கு அதிக நேரம் செலவிடுறது, குழந்தை விட்டு. இப்போ அவரே சொல்லியிருக்காரு, ரொம்ப வருத்தப்பட்டு என் பிள்ளையை கொண்டு நான் ஸ்கூல்லேயே விட முடியல, ஸ்கூலில் உள்ளவங்களே சார் நீங்கள் உடனே கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நிலைமைகள் இருக்குங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்காரு. இதனால தான் ரசிகர்கள் மன்றத்தை கல்வி அவருடைய மேன் பவர், அவர்களுடைய சக்தியை வீணாக்கக்கூடாது. அது அவங்க குடும்பத்துக்கு, அவங்க சுற்றத்தாருக்கு, அவர்களின் நலனுக்காக தான் பயன்படணுமே தவிர அஜித் என்கிற எனக்காக அது பயன்படக்கூடாது. அதனால தான் ரசிகர்கள் என்னுடைய சுயநலத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு. அப்புறம் கரூர் சம்பவத்தை பற்றி பேசியிருக்காரு. கரூர் சம்பவத்தை பற்றி அவர் நேரடியாக எதுவும் சொல்லலை, கரூர் நடந்த விஷயம்லாம் சொல்லலை. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இப்போ பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நெரிசலில் கூட நிறைய பேர் இறந்து போனாங்க. அது ரொம்ப வருத்தமான விஷயம். என்னன்னா, அதற்கு ஒரு தனிநபர் மட்டுமே காரணம் இல்லை, ஆனால் அந்த நபரும் ஒரு காரணம். அவர் மட்டுமே காரணம் இல்லை, அவரும் ஒரு காரணம். இல்லைன்னா அவர் என்ன சொல்லிக்கணும், அவரை போய் குறை சொல்லக்கூடாது, எந்த தனி மனிதரும் காரணம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் மட்டுமே காரணம் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், அவரும் ஒரு காரணம் அர்த்தம். ரொம்ப தெளிவாக, ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப நாசுக்கா ஒரு விஷயத்தை எப்படி ஜனங்கள்கிட்ட கொண்டு போகணும், நம்முடைய கருத்தை எப்படி அவர்களை மதிக்கிற அளவுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மனசில் வச்சு தான் அந்த வார்த்தைகளை பார்த்து பேசியிருக்காரு. இதுக்கு எல்லாருமே காரணம், பொதுமக்கள் காரணம், அரசு காரணம், எல்லாருமே காரணம்னு சொல்லும் பொழுதே அரசும் காரணம் அதில் உள்ள வந்துடுது, கட்சியும் காரணம்னு உள்ள வந்தது, அரசியல் காரணம் உள்ள வந்தது, எல்லாருமே தான் இதற்கு காரணம். இது தவிர்க்கப்பட வேண்டும். கூட்டம் கூட்டி பார்த்து பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். கூட்டம் கூட்டி பார்ப்பது என்பதே ஒரு சைக்கோ தரம் தான். அதுதான் இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏன் வேனில் போகும்போது லைட் ஆஃப் பண்ணி போடுறாருன்னா, ஜனங்கள் நம்மளை எப்படி ரசிக்கிறாங்க, போடா நீங்களாம் நம்ம கீழே தான்டா அப்படிங்கிற மனநிலை தானே அவர் மைண்டில் ஓடும். நீங்களாம் அடிமைகள், கொத்தடிமைகள், என் காலுக்கு செருப்பானவர்கள் நினைக்கிற மனநிலை தானே உன்னை உட்காந்து லைட்டை போட்டு உன்னை போக சொல்லுது. அதுதான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவர்களை நான் பயன்படுத்த மாட்டேன். கூட்டம் கூட்டி பார்ப்பது என்பதே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ரசனை, ஒரு விஷயம் என்பதை ரொம்ப தெளிவாக அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ரசிகர்களுக்கும் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்கள் நேசிக்கிற ஒரு நடிகர் மேலே அன்பை காட்டுறதுக்கு வேறு நிறைய வழிகள் இருக்கு.
அந்த வழிகளில் நீங்கள் அவருக்கு அன்பை நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். நாங்கள் எதுக்கு கஷ்டப்படுறோம், சினிமாவில் எதுக்கு ராப்பகலோ உழைக்கிறோம், மனைவி குழந்தைகளை விட்டுட்டு ரொம்ப நேரம் சினிமாவில் ஏன் செலவு பண்ணுறோம், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு. அதுக்கு நீங்கள் பணம் தர்றீங்க, புகழ் தர்றீங்க, அன்பு தர்றீங்க, எல்லாம் தர்றீங்க. அது ஒரு இடத்துல நெருங்கி கூட்டமாக வந்து அப்படி தான் வெளிப்படுத்தணுமா, அது தேவையில்லை. அதுக்கு 1000 வழிகள் இருக்குது. நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும்னு ரசிகர்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயத்த ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. என்னன்னா, இந்த காலை காட்சி சிறப்பு காட்சி கலாச்சாரத்தை ஒழிங்க. அது ஏன் காலை காட்சி சிறப்பு காட்சி எதுக்கு, அது பண்ணாதீங்க. அந்த கலாச்சாரத்தை வளர்க்காதீங்க. கிரிக்கெட்டுக்கு தான் லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஸ்டேடியத்தில் கூடுறாங்க, வேறு விளையாட்டு போட்டிகளுக்கெல்லாம் கூடுறாங்க. அங்கெல்லாம் வராத இந்த மாதிரியான பிரச்சனைகள் சினிமாவுக்கே மட்டும் வருது. இதை சினிமாவை தவறாக சித்தரிக்கிற ஒரு விஷயமாக தானே பார்க்கப்படும். அதனால இதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கார் பந்தயத்துக்கு போகிறத பற்றி பேசியிருக்காரு. அந்த பேட்டி எடுத்த அம்மா என்ன கேட்குதுன்னா, இதனால் உங்களுக்கு பணம் வருமா, அதனால தான் நீங்கள் ரேஸுக்கு போகிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இது கார் ரேஸுங்கிறது பணம் வருவதற்காக இல்லை, அது பணம் வந்தும் எனக்கு அது நிறைவு தரப்போகிறது இல்லை. ஆனால் எனக்கு அது ஃபேஷன், எனக்கு விருப்பமான ஒரு விஷயம், ஒரு தியானம் மாதிரி. எனக்கு அது ஒரு மெடிடேஷன் மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கான பயிற்சியில் ஈடுபடும் போதும், அந்த பந்தயத்தில் கலந்துக்கும் போதும், வெற்றி தோல்வியில் சந்திக்கும் போதும் எனக்கு அது ஒரு தியானம் மாதிரி, ஒரு மெடிடேஷன் மாதிரி, எனக்கு மனத்தை நிறைய செய்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் நான் கார் ரேஸுக்கு போகிறேன் அப்படிங்கிறது. கார் ரேஸை பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்புறம் அவருடைய தனிப்பட்ட குடும்பங்களை பற்றி பேசும்போது, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க, அவங்களோட நிறைய நேரம் என்னால் செலவு பண்ண முடியலை அப்படிங்கிறதுல எனக்கு வருத்தம் இருக்குது. ஆனாலும் நான் இனியும் தொடர்ந்து என்னுடைய நேரத்தை கார் ரேஸுக்கு கொடுப்பேன், அதே சமயத்தில் சினிமாவுக்கு தருவேன். இவ்வளவு நிறைவான தெளிவான அறிவு சார்ந்த ஒரு நேர்காணலை சமீபத்தில் எந்த நடிகரும் கொடுத்ததில்லை. இவர் அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு. அஜித்துக்கிட்ட நமக்கு என்ன ஒரே வேண்டுகோள்னா, இவ்வளோ காலம் மீடியாவை தவிர்த்து வந்தீர்கள், சந்திக்கலை, பரவாயில்ல, அதனுடைய தனிப்பட்ட காரணம், அது காரணமாக இருக்குது, அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இப்போ நீங்கள் சந்திக்க ஆர்வம் காட்டுறீங்க, நிறைய உங்களுடைய சமூக ஊடகங்கள் மூலம் நிறைய அறிக்கைகள் கொடுக்குறீங்க, சில கருத்துக்களை சொல்கிறீங்க. அது மாதிரி இப்போ எப்படி ஆங்கில மீடியாவோட சந்திச்சிங்களோ அது மாதிரி தமிழ் மீடியாவை கொஞ்சம் சந்திங்க, அவங்களோடையும் கொஞ்சம் கலந்துரையாடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மனநேசரி. இன்றைக்கி அவரை பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ நானும் மட்டுமல்ல, என்னை போகிற பத்திரிகையாளர்கள் பலரும் அஜித்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள், அவரிடம் உதவி பெற்றவர்கள். ஆனால் இன்றைக்கு அவரை நாங்கள் சந்தித்தே பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவர் எங்களுடைய கோரிக்கைகளையும் ஏற்று தமிழ் மீடியாக்களை நீங்கள் சந்திங்க, உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கருத்து எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி நேயர்களே. உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிலைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.